வானதிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கனா பாண்டியன் நல்லவன் இல்லனா கெட்டவன். என்னங்க இந்த வானதிக்கு பிரச்சனை? அயனர்த்தனையில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங்காக அந்த பையன் வந்து சாவி கேட்க நின்றுறாங்க. அந்த பையன் சாவி கொடுத்து சரி சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அதோட வானதி உள்ள கூட்டிட்டு வந்து எல்லாமே உன்னாலதான் பாண்டி, நான் காலேஜ் முடிச்சோம் இப்படி மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண நினைக்கவே இல்ல, உன்னாலதான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காதல் மலையை போடுறாங்க. உடனே அவர் ஓகே நீ வெயிட் பண்ணி நான் போயிட்டு வெளியில இருந்து ஒரு பொண்ணு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் அந்த டெக்கரேஷன் கான எல்லாத்தையும் எடுத்துறாரு. அதை பார்த்து வானதி எனக்கு இதெல்லாம் பண்ணுவியா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு பண்ணாதான் அவர் மேல உடனே உங்களுக்கு லவ் வந்துடும். உடனே அவங்க கட்டி பிடிச்சி அப்படியே அவங்களோட பாச மலையை போடுறாங்க. உடனே ஒரு சொன்னாரு இப்படியே கட்டி பிடிச்சிருந்தா வேலைக்காவது வார்த்தை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மா போடுறது பெருக்கிறது துடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே எல்லா வேலையுமே செய்றாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பூ வாங்கிட்டு சாமி கொடுக்குறாரு. சாமி கொடுத்துட்டு இந்த சாமிக்கு போடு பிளாஸ்டிக் பூல போட முடியாது இந்த பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்காக இவ்வளவு பண்ணுவியா பாண்டி அப்படின்னு திரும்ப கேட்டு இருக்காங்க. அவர் சொல்றாங்க நான் பண்ண வேற யாரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க பூவை தலையில வச்சுடுறாங்க. மனதுக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா பாண்டி இப்படி கிடையாது அந்த மாதிரி பண்ணாதானே அவர் வந்து பாண்டி லவ் பண்ணுவாங்க நல்லா. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே என்ன பண்ற கடன் கூட பார்க்காம அவனுக்கு முத்தம் குத்துறா. அவர் என்ன சொல்றாரு என்ன பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் இது ஏன் கடை என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோழன் வீட காட்டுறாங்க. அதுல வந்து சேரன் வந்து துணி மடிச்சிட்டு இருக்காரு. பல்லவன் வந்து அவர் விருப்பத்திட்டு இருக்காரு. துணியை வீட நான் மடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட சோழன் வந்துட்டு அவர் அனிமன் போறதுக்காக வந்து அவங்க அண்ணன் பேசுறதுக்காக வராரு. இது போல அனிமன் கூட்டிட்டு போறேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி ஐடியா வந்து பலன் கொடுக்குறேன் எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலன் கொடுக்குறேன் எல்லாத்தையும் கேட்டு சரி ஓகே நான் ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுத்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பாண்டியன் வானதி காட்டுறாங்க. அவர் வந்து அவங்க டீ வந்து கொடுக்குறாரு. டீ வந்து குடிச்சிட்டு ரெண்டு பேர் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது வானதி என்ன சொல்றாங்க இனிமே கூட சண்டே போட மாட்டேன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவர்ல பாப்போம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வெளியில ஒரு போர்டு இருக்கு அதை எடுத்து வந்து பாண்டி இதுல வந்துட்டு நம்ம நாளைக்கு கடத்திர விழா பண்ற வரகு தர எல்லாருமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே எழுதிட்டு சூப்பர் ஐடியா நம்ம எங்க வச்சலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவள வெளியில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்டை வருது. இவரோட என்ன சொல்றாரு சரி ஓகே அப்படியே பண்ணி இல்ல வர சண்டை போட்ட செருப்பல அடி மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மனசு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி டெக்கரேஷன் வேலை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு திரும்ப போயிட்டு அவங்க டெக்கரேஷன் வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. வானதி மேல உடனே அவருக்கு உடனே லவ் வந்துருது. ஏன்னா வானதி ஃபர்ஸ்ட் அவங்க கிஸ் கொடுக்கும்போது இவரே கேட்கறாங்க கிஸ் இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு உள்ள கூட்டு வானதிக்கு முத்தம் குத்துறாரு. வானதிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நீ பண்ணி முத்தம் குத்தா ஐயோ பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை தெரியலங்க. அவன் நல்லபடியா பேச நல்லா கையில சண்டை போடுறான். அவங்க அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிலா கிட்ட வந்து சோழன் பேசுறாரு. இது போல அனிமனுக்கு கேட்டல நிலா ஆல்ரெடி நிலா வந்து ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி அது வந்து அங்க சிஸ்டம்ல மிஸ் ஆயிடுச்சு டென்ஷன் இருக்காங்க. அந்த டைம்ல போய் இவர் கேட்கும்போது நிலா நான் கூப்பிட்டேன்னா நான் தெரியாம கூப்பிட்டுப்பேன் சும்மா கூப்பிட்டுப்பேன் எல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமனே கேன்சல் பண்றாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன நிலா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆமா சோழன் எதுக்கு நமக்கு அனிமலா அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க வீட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. சரி ஓகே நம்ம அப்புறம் அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணிடுறாரு. இந்த அனிமலுக்கு போறாங்களா இல்லையா என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.